சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இப்போ பார்க்க போறது வந்தணுகாது நுணுகி உள் கலந்தோன் என்ற ஒரு அழகான சொற்றொடர். இந்த சொற்றொடரை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக, இதை இன்னும் விரித்து நமக்கு காட்டுவதற்காக கழுகுமலை, நாகர்கோயில், மார்த்தாண்டம் போன்ற இடங்களில் திருமுறையும் சித்தாந்தமும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பேராசிரியையாக இருக்கக்கூடிய நம்ம தூத்துக்குடியைச் சேர்ந்த சிவ சாந்தி ரவிபாலன் அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அம்மாவை பத்தி நிறைய பொழிவுகள், அம்மாவோட பொழிவுகளை கேட்டுட்டு இருக்கிறோம். அவங்களுடைய அந்த ஆழமான கருத்து, வெறும் கருத்து மட்டும் இல்ல, அனுபவம் கலந்த அந்த உரை நம்ம எல்லாரையுமே ஆஹா, இந்த ஒரு நிலை நமக்கு எப்ப சாமி கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான். அதுவும் முக்காவாசி அவங்க அம்பலவாணரை பத்தி பேசும்போது கேட்டோம்னாக்க இப்பவே சிதம்பரத்துக்கு பஸ் எடுத்து போயிடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு எண்ணத்தை கொடுப்பாங்க. அம்பலவாணரின் அடிப்பொடியாக இருக்கக்கூடிய சாந்தி ரவிபாலன் அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்று மேடை அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். அம்மா சிவாய் நம. சிற்றம்பலம். நம பார்வதி பதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் கையான வரும் யானை கழல் நாழும் மறவாமல் அழியாழும் அல்ல தூவும் அடியார்கள் உளமாற வழியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். இல்லை கொத்த பெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய 9ஆம் திருமுறையில் பன்முக நோக்கில் இந்த 9ஆம் திருமுறை ஆராய்ச்சியாக ஒரு வருட காலமாக அம்மையார் லாவண்யா அம்மையார் ரொம்ப அருமையாக நேர்த்தியாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதுல குழந்தைகள் பங்காகவும் அப்படி மழலையில் பேசும்போது அருமையாக அவர்களையும் ஊக்கப்படுத்தி, அதோடு ஒவ்வொரு ஆய்வு, அந்த ஆய்வுகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நோக்கில பேசும்போது, எப்பா இந்த 9ஆம் திருமுறையில இவ்வளவு கருத்துக்கள் உரிப்போய் இருக்கா என்று ஒரு மலைப்பு கொள்ளும் வகையாகவும், இவ்வளவு இருக்கிறதே என்று ஒரு ஆச்சரியப்படம் வைக்கக்கூடியதாகவும், அதுல ஐயா பேசுனதெல்லாம் கேட்கும் போது நடராஜ பெருமானுடைய தத்துவத்தை அப்படி விஞ்ஞான பூர்வமாக, ஏன்னா இன்றைய காலகட்டத்துல நம்முடைய மூர்த்தங்கள் இதையெல்லாம் ஏதோ ஒரு வகையில சாமி கும்பிடுறோம், நமக்கு வேண்டிய உலகியல் இன்பங்களை பெற வேண்டும் என்ற நோக்கில் அதிக அளவாக வழிபாடு, திருக்கோவில்களுக்கு செல்லுதல், வழிபாடு செய்தல், அந்த மூர்த்தங்களை வழிபாடு செய்தல், இப்படியாக ஒரு அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த தத்துவங்கள் நம்மோடு இயைந்தவை, விஞ்ஞான முறைப்படி நம்மோடு இயைந்தவை, இது வேறு, நாம் வேறு அல்ல என்று உணர்த்தும் வண்ணமாக ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஜதி, அந்த நாதம், அத்தனையும் அப்படியே இணைச்சு சொல்றாங்க. நமக்கு திரும்பி சொல்ல கூட தெரியல, ஏன்னா அவங்க அந்த அளவுல அதோடு பழகி இருக்காங்க. இதுக்கு நாட்டியம் தெரியணும், சங்கீதம் தெரியணும், விஞ்ஞானம் தெரியணும், பிசிக்ஸ் தெரியணும், சைவ சாத்திரங்கள் தெரியணும், இறைவனுடைய திருமூர்த்த தத்துவங்கள் தெரியணும். இவ்வளவும் தெரிஞ்சாதான் சேர்த்து அப்படியே கலந்து கொடுக்க முடியும். அத ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இத்தனை பெருமைகளும் அம்மையாருக்கே உரித்தது. அவர்களுடைய பொற்பாதம் பணிந்து இன்றைய தலைப்பு ஒரு அருமையாக, அதிலே 9ஆம் திருமுறை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்தில் பேசக்கூடியது. அடியேனுக்கு நான் சும்மா அப்படியே பார்த்துட்டு இருப்பேன், ஆக இது நல்லா இருக்கே, அது எவ்வளவோ இருக்கு, ஆனா ஒரு சிறிதளவு தென்பட்ட போது அம்மா உடனே ஆகா நல்லா இருக்கு, நீங்க இதை பேசுங்கன்னு சொல்லி இன்முகத்தோடு சொன்ன போதும் கொஞ்சம் ஒரு டானிக் மாதிரிதான், புஸ்டப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. இங்கே இன்றைய தலைப்பாக நமக்கு கருவூர்த்தேவர் அருளிய திருவிடை மருதூர் என்ற ஒரு தளத்திலே 17வது பதிகமாக
பஞ்சமப்பண்ணிலே அமைந்துள்ள வெய்ய செஞ்சோதி மண்டலம் பொலிய என்பதாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த பதிகத்திலே 5வது பாடல் ரொம்ப அருமையான ஒரு இறைவன் திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய இறைவன் எம்பெருமான் மகாலிங்க பெருமாளாக. ஏன்னா திருவிடை மருதூர் எத்தனையோ பேர் நீங்க போயிருப்பீங்க. இடைமருது, அதுலயும் கூட இடைமருது, தலமருது, குடைமருது என்று சொல்லக்கூடியது மருத மரம் தல விருட்சமாக அமைந்து உள்ள மருத மரத்தின் கீழாக வந்த இறைவன் எம்பெருமான் இங்கே மகாலிங்கேஸ்வரராக அமைந்துள்ள அற்புதமான ஒரு தலம். திருவிடை மருதூர் அப்படின்னு சொன்னாலே வீதி அழகு என்று சொல்வார்கள். அந்த வீதியெல்லாம் அப்படி ஒரு நேர்த்தியாக அழகாக அமைந்து உள்ளது. திருமறைக்காடு என்றாலே விளக்கு அழகு என்று சொல்வார்கள். இந்த திருவிடை மருதூர் ஏராளமான சிறப்புகளை பெற்றது, பாடல் பெற்ற தலம். சோழ நாட்டில உள்ள காவிரி ஆறு பாய்ந்து வளம் கொழிக்கும் அருமையான இந்த இடத்தில் தென்கரை தலமாக அமைந்துள்ளது. 147வது தலமாக இது அமைந்து உள்ளது. ஆனாலும் கூட ஏராளமான புகழ் பெற்றது இந்த தலம் என்று சொல்லலாம். எத்தனையோ புகழ். அதுல இந்த மகாலிங்க தலத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா பரிவார தலங்கள் அத்தனையும் இங்க இருக்கும். இந்த திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரராக சுவாமி அங்க அமைந்துள்ள இந்த தலம் விநாயகபுரம் ஒரு கோவில் சிவாலயம் எப்படி இருக்கும் பாருங்க. உள்ள நுழையும் போது விநாயகர், இங்கிட்டு முருகர், நந்தியம்பெருமான், நடராஜ பெருமான். அதே போல இந்த சோழவள நாட்டிலே இந்த திருவிடை மருதூரை மையமாக கொண்டோமையானால் திருவலஞ்சுழி விநாயகருக்குரியதான ஒரு தலமாக, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுவாமிமலை முருகன், நடுவுல இது மையமாக இருக்கும் திருவிடை மருதூர். போனவங்க எல்லாருக்கும் தெரியும், நாங்கெல்லாம் அடிக்கடி போயிருக்கோம். இங்க போனோம்னா சுத்தி இந்த தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்துடுவோம். அப்ப ஒரு சிவாலயத்திற்குள் பொதுவா போனா எப்படி ஒரு அமைப்பு இருக்குமோ அது போல இந்த சோழவள நாடே சிவாலயமாக எடுத்துக்கொண்டால் திருவிடை மருதூர் இங்கே கருவறையாக கொண்டோமையானால் அங்க சுவாமியும் அவ்வளோ பெரிய மகாலிங்கேஸ்வரராக பேர் கேட்ட மாதிரி பெருசா இருப்பார். அழகா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். உள்ள போகும்போதே ஓடி போய் கட்டி அணைத்துக் கொள்ள மாட்டோமா என்ற உணர்வு தோன்றக்கூடிய அளவு அழகாக திருமேனி கொண்டவராக இருப்பார் இறைவன் எம்பெருமான். அங்க திருவலஞ்சுழியாக விநாயகப் பெருமான், சுவாமிமலையாக அருமையாக முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய சுவாமிமலை, நடராஜ பெருமான் தில்லை. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா எப்பவுமே தென்முகம் நோக்கியதாக நம்ம சிவாலயத்துல இருக்கு பாருங்க. அதே போல இங்க தில்லை நடராஜ பெருமாக. அப்புறம் நவகிரகங்கள்ல சூரியனார் கோவில் இங்கே அமைந்து உள்ளது. அப்புறம் தட்சிணாமூர்த்தி கோலத்திலே அங்க ஆலங்குடி குருக்குரியது ஆலங்குடியாக, பைரவராக சீர்காழி. இப்ப ஒரு சிவாலயத்துல எப்படி இருக்குமோ அது பூரா இந்த பக்கத்துல உள்ள தலங்கள்லாம் இங்க அமைந்துள்ளது. திருவாவடுதுறை அப்படி எதிர்த்தாப்புல பக்கத்துல நந்தியம்பெருமான் கருவறைக்கு முன்பாக நந்தியம்பெருமான் இருப்பது போல திரு ஆவடுதுறை அங்கே அமைந்து உள்ளது. அப்புறம் சுற்று மூர்த்தத்துல வரும்போது சோமாஸ்கந்தர் இருப்பார். அந்த சோமாஸ்கந்த மூர்த்தமாக திருவாரூர். அப்புறம் சண்டேஸ்வரர், அதுக்கு திருவாய்ப்பாடி. இப்படி அத்தனை கோவில்களும் நிறைந்து அமைந்து உள்ள ஒரு அற்புதமான திருத்தலம்தான் இந்த திருவிடை மருதூர் என்று சொல்லக்கூடிய, அதுலயும் பூஞ்சோலைகள் நிறைந்து உள்ள அழகு நிறைந்ததான ஒரு தலம். அதனாலதானே இறைவன் நம்பெருமான் தன்னுடைய நண்பரோடு கூடி அங்கே தேரிலே மேல வானூர்தியாக வந்துகிட்டு இருக்காங்க. வரும்போது அவருடைய நண்பர் வேற யாரும் இல்லைங்க, குபேரர் தான். இன்னைக்கு குபேரரை பணம் வேணும் யார் யாரையோ போய் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாமிக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னா குபேரர் தான். அவர் கூட தான் இருப்பார். நம்ம சாமியை வேணாலே போதுமே, அவர் நம்பர்கிட்ட கண்ணை காமிச்சா போதும், கொட்டுன்னு கொட்டிடுவார். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொட்டிடுவார். அப்படித்தானே அங்க செஞ்சாரு நம்பி ஆரூரர். அவருடைய நண்பர் அவருக்கு வேண்டிய நெல் மணிகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும். ஐயோ நெல்மணிகள் இல்லையே என்று சற்றே வருந்திய நேரத்திலே தன்னுடைய நண்பருக்கு ஆணையிட்டார். குபேரருக்குத்தான் ஜாமி ஆணையிட்டார். இவர் இறைவனை வேண்டாம், இறைவன் அவருக்கு ஆணையிட அவர் அப்படி நெல் மலையே கொண்டு வந்து குவித்தார்.
இதெல்லாம் இந்த வரலாறை படிக்கும் போது அப்ப இறைவனுடைய எவ்வளவுடைய பெரும் கருணை. நண்பரோட இப்ப வந்துகிட்டு இருக்கிறார். வந்த குபேரன் பார்க்கிறார், இந்த அழக பார்க்கிறார், இந்த காவிரி கரை, அதில இருக்கக்கூடிய இந்த இடம் திருவிடை மருதூர். இதை பார்த்த மாத்திரத்தில் எத்தனை அழகு என்று அப்படி ஒரு நொடி மயங்குறார். இவ்வளவு அழகு என்று சாமியோடைய ஒரு சிரிப்பு சிரிப்பார். எப்பவுமே நம்ம சாமி ஒரு சிரிப்பு சிரிப்பார். ஒவ்வொரு சிரிப்புலையும் ஒரு அர்த்தம். சிரிக்கிறார், அழகா, சரி அனுபவி. ஏன்னா அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லவே மாட்டார். உலகமா நீ அனுபவி நல்லா. சாமி அனுபவிக்க நினைச்சா அப்பவும் அனுபவிக்கலாம், உலகத்தை அனுபவிக்க நினைச்சா அப்பவும் அனுபவிக்கலாம். ஒரு நாளும் தடை சொல்ல மாட்டாத இறைவன். அதான் பெருங்கருணை என்று சொல்லக்கூடிய பெருங்கருணை. உலகமா இது அழகா இருக்கா, பரவாயில்ல போ அனுபவி. ஒரு நொடியில குபேரன் நடுங்கிட்டார். ஆகா, மானுடனாக பிறந்தால் என்ன ஆவது சுவாமி, அடியேனே ஆட்கொள்ள வேண்டும். பரவாயில்லப்பா போ, கொஞ்ச நாள் இருந்து அனுபவிச்சுட்டு அடியேன் உன்னை வந்து இங்கே ஆட்கொள்ளுவேன் என்று சொல்லி அனுப்ப அவர்தானே இங்கே வந்தார். பட்டினத்தார் என்று பார்க்கிறோம் பாருங்கள். எல்லாம் துறந்த பட்டினத்தாரா வந்தவர் இந்த குபேரன் தான். எல்லா செல்வங்கள் நிதிக்கு அதிபதியாக இருந்தவர். உலகத்தை அனுபவித்தார். இறைவனே இவருக்கு மகன் வந்தார். எப்படி வந்தார் என்றால், இந்த திருவிடை மருதூரில் அமைந்துள்ள மருத மரத்தின் கீழாக குழந்தை வடிவமாக மருதவாணன் என்ற பெயரோடு கூடி வந்த இறைவன் என்பர். இவருக்கு ஒரு அந்தணன், அவருக்கு பணம் வேணும். அதுக்காக இறைவன் எப்பவுமே ஒரு கல் எடுத்தா ஒரு 4 மாங்காய் கட்டிடுவார். ஒரு கல்லுல ஒரு மாங்காய் இல்லை. அந்த அந்தணனுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து இந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு நீ வளர்த்து வருவாயாக என்று சொல்ல, அப்படி இறைவனே மகனாக வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலே 16 வயது, அது கூட சொல்லுவாங்க, காதற்ற ஊசியும் வராதுதான் கிடைவெளிக்கு என்ற வாசகத்தை அர்த்த மாத்திரத்தை எழுதி வச்சுட்டு அவர் போயிட்டார். சாமி வந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு வார்த்தை பார்த்த மாத்திரத்திலே உணர்ந்தார், இந்த உலகம் மாயை. இத போய் அழகுன்னு சொன்னமே, இங்க வந்து போட்டார், இவ்வளவு காலம் இருந்தாச்சு என்று அத்தனையும் துறந்து வெளியே. அப்புறமா திருவிடை மருதூர்ல இருந்தார். கோவில்ல கிழக்கு வாசி எல்லாத்தையும் திறந்துட்டு இங்கதான் வந்து இருந்தார். இவருடைய சீடராக இருந்த பத்திரகிரியார் மேற்கு வாசல்ல இருந்தார், இவர் கிழக்கு வாசல். அப்படிப்பட்ட இன்னும் ஏராளமான வரலாறுகளை கொண்டது திருவிடை மருதூர். போனீங்கன்னா நீங்க அருமையா ரசிச்சு பார்க்கலாம். 4 பிரகாரங்கள், வெளி வீதியை சேர்த்தீங்கன்னா 5 பிரகாரங்களாக மிக அருமையான ஒன்று திருவாவடுதுறை ஆதீன கோயிலாகவும் இது அமைந்து உள்ளது. தெப்ப திருவிழா, தெப்போற்சவம், தைப்பூசத்துல தெப்போற்சவம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த நேரங்கள்ல முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க இங்க சுவாமியை பார்க்க. சாதாரண நாள்லயும் போகலாம், ஆனா இந்த உற்சவ காலங்கள்ல போனீங்கன்னா இன்னும் சுவாமிய அழகா அனுபவிக்கலாம். அருமையான திருக்கோவில். அம்மை நின்ற திருக்கோலத்திலே அமைந்துள்ள பெரு நல முளை அம்பை பிருகத் சுந்தர குஜம்பிகை என்று சொல்லக்கூடிய நின்ற திருக்கோலத்திலே அழகான திரு வடிவோடு கூடியவளாக அமைந்த திருக்காட்சி கண்ணை விட்டு அகலாமல் இருக்கக்கூடியதான ஒன்று. இந்த தலத்தில் உள்ள இறைவனைத்தான் இங்கே பாடுகிறார் கருவூர் தேவர். எப்படி பாடுகிறார் பாருங்கள். பந்தமும் பிரிவும் தெரி பொருள் பணுவர் படி வழி சென்று ஏறி சிந்தையும் தானும் கலந்ததோர் கலவி தெரியினும் தெரிவுரா வண்ணம் எந்தையும் தாயும் யானும் எந்தையும் தாயும் யானும் என்று இங்கண் எண்ணில் பல்லூலிகள் உடனாய் வந்து அணுகாது நுணுகி உள் கலந்தோன். இதுதான் தலைப்பாக கொண்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வந்து அணுகாது நுணுகி உள் கலந்தோன் மறுவிடம் திருவுடை மருதே என்று இவ்வளவு இறைவனை அனுபவித்திருக்கார். கூட அம்மாட்ட பேசும்போது அவங்க சொன்னது, இறைவனை இந்த அருளாளர்கள் பார்த்த வகையிலே அவங்க எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க.
பார்த்தார்கள், அனுபவித்தார்கள், அந்த வகையில எழுதி வச்சுட்டாங்க. அத நம்மால நினைச்சு பார்க்க முடியுமானா கண்டிப்பா அந்த அளவுல எல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. அது வார்த்தைகள் என்னவோ இருக்கு, அதுக்கு தகுந்த சாத்திரங்கள் இப்படி அப்படின்னு இருக்குது, அதையெல்லாம் படிக்கிறோம் நம்ம. ஆனாலும் அவர்கள் கண்ட நிலை, அந்த நிலையில அவங்க கண்டாங்க பாருங்க இறைவனை, அதை நம்மால உணர முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். இது இந்த பாடல் ரொம்ப அருமையா ஒரு ஹைலைட்டா இருக்கு. எதெல்லாம் சொல்றாரு பாருங்க. பந்தமும் பிரிவும் தெரிபொருள் பணுவல் படி சென்று பணு பணுவல் படி வழி சென்று அப்படிங்கிறார். எதை பற்றி? பந்தமும் பிரிவும் அப்படிங்கிறார். பந்தம், ஏன்னா பந்தம்ன்ற ஒரு சொல் இன்றைக்கு பந்தம்னாலே சொந்தம் அப்படின்னு, சொந்தம் பந்தம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள், சாதாரணமா உலகியல் வார்த்தைகள். பந்தம்னா சுற்றம், நம்ம உறவு அப்படிங்கிறோம். சொந்தத்துக்கும் நம்ம அப்படிதான் சொல்லுவோம், உறவு அப்படிமோ. இணையா திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன் அப்படிம்பார் நிவாசன். இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ சாமிய நல்ல வழிபாடு செஞ்சா நம்ம உறவுகள்லாம் கட்டாயிரும். அதாவது உறவுகளில் சொந்தக்காரங்களை எல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். ஆனா அது ஒரு வகையில உண்மைதாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல சாமி கும்பிடுறவங்க நிறைய அதிக அளவு உறவுகள்லாம் வச்சுட்டு ஓரளவுக்கு தான் இருப்பாங்க, நல்ல வழிபாட்டுல ஆழ்ந்து போயிருவாங்க. ஏன்னா உறவுகள்லாம் எதுக்கு? உடம்பு, உடம்புக்குரிய, உடம்பு போக போகுது, ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு காலம் போக போகுது. உயிர் நித்த பொருள், அந்த நித்த பொருளுக்கு உறவானவன் இறைவனை தவிர வேற யாரும் கிடையாது. அதனால அந்த உறவை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த உறவை கலட்டிடுவாங்க, அது ஒரு உண்மைதான். ஆனா உண்மையான இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தனுமே துணையான சுற்றங்கள் என்ற பொழுது இவர் நிவாசகர்லாம் அப்படியே அனுபவிச்சவர். அந்த அனுபவ மேலீட்டுல அவர் சொல்றார். அப்ப இறைவனுடைய திருவடி சார்பு இந்த உயிரின் மீது பட்டம், உயிர் அறிவிலே பட்ட மாத்திரத்திலே எது நீங்குகிறது என்றால், இங்கே உயிரோடு கட்டப்பட்டிருக்கிறதே ஒரு உறவு, பந்தம். என்ன பந்தம்? நம்மகிட்ட எப்பவுமே ஒரு பந்தத்தோட இருக்கும், மலக்கட்டு. இந்த கட்டுகள் அறுத்து எறியப்படுகிறது எப்ப இறைவன் திருவடி என்ற ஒரு உறவை தேர்ந்தெடுத்து விட்டோமோ, அல்லது அதிலே ஒன்றி விட்டோமோ, இந்த கட்டுகள் தெரித்து விழுந்து விடும், மலக்கட்டுகள் தெரித்து. இதான் துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன் என்று ரொம்ப அழகா சொன்னார். இந்த இடத்துல அதைத்தான் சொன்னார் கருவூர்தேவர். ரொம்ப ஏன்னா இவங்களாம் அந்த நிலையில இருந்த யோக நிலை. இந்த 9ஆம் திருமுறையே நல்ல யோக நிலையில, யோக நிலைன்றதை விட இன்னும் இறைவனை அனுபவித்த நிலை. ஏன்னா 8ஆம் திருமுறையிலே குரு வந்தாச்சு, இறைவனை கண்டாச்சு. இப்ப 9ஆம் திருமுறை ஆன்ம சுத்தின்னு சொல்லக்கூடியதுதான். இந்த 9ஆம் திருமுறை என்பதும் 9ஆம் சூத்திரமும்ன்றதும் அப்படியே ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததான ஒன்றுதான். அங்கேயும் ஆன்ம சுத்தி தான். அப்ப இந்த இடத்துலயும் ஆன்ம சுத்தியாக பந்தமும் பிரிவும் தெரி பொருள் பணுவல் படி வழி சென்று என்று சொல்லி இருக்கிறார். அப்ப நம்மகிட்ட இருக்க இந்த கட்டு, அது நம்மை விட்டு பிரிதல். உலகம் அந்த உயிரோட கட்டு, இந்த கட்டு நம்மகிட்ட விட்டு பிரிகிறது. இது நம்ம யாராவது தெரியுமா? சாதாரண இப்ப சைவ சித்தாந்தம் படிக்கல, திருமுறைகள் படிக்கல, நாங்களும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். அப்ப இந்த உயிர்னா என்ன? இந்த உடம்புதான் உயிர் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த உடம்பு, இதுக்குள்ள பேரு இவ்வளவுதான். இந்த உடம்புக்குள்ள ஒரு உயிர் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த உயிர் ஒரு அறிவு பொருள். உடம்பு ஜடப்பொருள் தான் தெரியுமானு தெரியாது. எப்ப தெரியும்? இந்த நூல் வழியா. அதைத்தான் சொல்றார், தெரி பொருள் பணுவல் படி, பணுவல் படி வழி சென்று. இந்த சாத்திரங்கள், தோத்திரங்கள், ஆகமங்கள், வேதங்கள், இந்த நூல்கள் தான் நமக்கு நாம் யார் என்ற உண்மையை சொல்கிறது. ஆன்மாவாகிய உயிராகிய நீ ஒரு அறிவு பொருள், கட்டுகளோடு கூடியிருக்கிறார். உடம்புன்றது கட்டு, மாயை. உடம்பு எப்படி வருது? மாயையிலிருந்து கொடுக்கப்பட்டது. மாயையின் காரியமாக வினைக்கு ஈடா ரெண்டு வந்துட்டா, மாயை கண்மம் ரெண்டு வந்துட்டா, எதை நீக்குவதற்கு? உள்ள இருக்கிற மலம், இருள் மலம், ஆணவ மலத்தை நீக்கும்.
அப்ப 3 மல கட்டோடு கூடியதான இந்த உயிர், இது இப்படி இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒரு காலம் நானாக அறிய முடியாது. அப்ப நம்ம அருளாளர்கள் தந்த இந்த நூல், ஆகம நூல், வேத நூல்கள், இவைகள் தான் நமக்கு இந்த சாத்திரங்கள், சொத்திரங்கள், அதத்தான் இந்த பந்தமும் பிரிவும் கட்டுகளும் அவை விட்டு, அதனை விட்டு வெளியேறும் வழி. பிரிவு என்றால் இந்த கட்டுகளிலிருந்து நான் அடியேன் நீங்க வேண்டும். என்னை கட்டி வைத்திருக்கிறது, ஒன்றையும் அறிய விடாமல் செய்து கொண்டு இருக்கிறது. இந்த கட்டுகள் என்னை கீழ்ப்படுத்தி கொண்டே இருக்கிறது, மீண்டும் மீண்டும் பிறவிக்குள் என்னை ஆழ்த்துகிறது. இதையெல்லாம் நாம் எப்போது உணர்வோம் என்றால், இந்த நூல்களை எப்பொழுது படிக்கிறோமோ அல்லது ஆச்சான் மூலமாக கேட்டு உணர்கிறோமோ அப்போதுதான் உயிர் என்ற ஒன்று, அறிவு பொருள், இந்த உடம்போடு கூடி மாயை கண்மத்தோடு கூடியதான இந்த உடம்பு என்பது ஒரு ஜடப்பொருள். ஜடப்பொருளோடு கூடி எதற்காக இறைவன் கூட்டி வைக்கிறார்? இதை கூட்டி வைத்தது யார்? அடுத்து வந்ததுன்னா அதை கூட்டி வைத்தவன் இறைவன். ஏன் சாமி இப்படி போட்டு உடம்ப கொடுத்து இவ்வளோ கஷ்டப்படுத்துறானே? உடம்புன்றது சந்தோஷம் நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். ஒரு காலத்துல சந்தோஷம், ஒரு காலத்துல எதுல எல்லாம் அனுபவிச்சோமோ அந்த அனுபவம் எல்லாம் இப்ப துன்பமாயிரும். சந்தோஷமான அனுபவம் எல்லாம் துன்பமான அனுபவமாயிரும். அப்ப துன்பம் உண்மையிலே இன்பம் போல காண்பப்பட்டாலும் துன்பம்தான். ஏன் இப்படி கூட்டி வைத்தார்? காரணம் இல்லாம சாமி செய்ய மாட்டார். முதல்ல காரணம் இல்லாம எந்த காரியமும் கிடையாது. அப்ப காரணம் என்ன என்றால் உயிர், அதனுடைய அறிவிலே இருக்கும் ஒரு மலம், அந்த நோய், அந்த ஆணவ நோய், அதை தீர்ப்பதற்காக உள்ள மருந்து, அந்த மருந்துதான் உடம்பு. இதனை அப்ப அந்த மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணுமா? என்ன நோய் தீர்ந்துட்டா மருந்து வேண்டாமே? அப்ப நோய் தீர்தல் அதுதான் இங்கே பந்தமும் பிரிவும் கட்டுக்கள், கட்டும் நீக்கும் நிலை. கட்டுக்கள் மலக்கட்டுகளோடு உள்ள உயிர், மலக்கட்டுகளை நீக்கும் வழி. இந்த ரெண்டையும் நமக்கு சொல்வது இந்த ஆகமங்கள், வேதங்கள், நம்முடைய திருமுறைகள், சாத்திரம். பந்தமும் விரிவும் தெரிபொருள் பணுவல்படி வழி சென்று அந்த வழியாக கேட்டு அறிந்து படித்து உய்த்து உணர்ந்து படிவழி சென்று ஏறி. எவ்வளவு அழகான வார்த்தைகளை கொண்டு வந்து போடுறாங்க பாருங்க. ஒரு நாள்ல எல்லாம் இதை செய்ய முடியாது. படிமுறைதான், ரேசியாதான் படிமுறையில போகணும். சென்று ஏறி சிந்தையும் தானும் கலந்ததோர் கலவி தெரியினும் தெரிவுரா வண்ணம். அருமையான அடுத்த வார்த்தை, சிந்தையும் தானும். இங்கே சிந்தை என்பது சித்தம் என்று கொண்டாலும் கூட உயிர் வேறு, இறைவன் வேறு அல்ல. சிந்தையும் தானும் கலந்ததோர் கலவி. அது என்ன கலப்பு என்றால், இவன் வேறு நான் வேறு அல்ல என்று சொல்லக்கூடியதான அத்துவித கலப்பு. ஒன்றாக, உடனாக, வேறாக அமைந்துள்ள அந்த அத்துவித கலப்பு. இந்த அத்துவித கலப்பை நம்ம உணர்ந்துகிட்டாலே முதல்ல மிகப்பெரிய மாற்றம் நமக்குள்ளே உண்டாகும். அது எப்படி அப்படின்னா, இறைவன் உள்ள இருந்து என்னை நடத்துகிறான் அப்படின்ற ஒரு உணர்வு. அதுதான் அத்துவித கலப்பு. நம்ம இன்னைக்கு என்ன ஒரு செயல் செய்தாலும் நம் செயலாகவே அதை நினைக்கிறோம். ஆனா இறைவன் உள்ளாக இருந்து நம்மை நடத்துகிறான் என்ற உணர்வு, அதான் அத்துவித உள்ள இருந்து அவன் நடத்துறேன்னா எந்த செயலும் கிடையாது. இதை உணர்ந்துட்டாலே ஆஹா, நம்மால எதுவும் செய்ய முடியாது, இறைவன் தான் செய்யறான் அப்படின்ற உணர்வு மேலோங்கி எழுந்துட்டாலே இந்த மலம் என்பது அப்படியே நீக்கம். அதான் யான் எனது என்னும் செருக்கு அறுத்தல் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இதன் அருளாளர்கள் எல்லா பாடல்களையும், திருமுறைகளாகட்டும், சாத்திரங்களாகட்டும், இன்னும் விநாயகர் அகவல், நீங்க குமரகுருபர சுவாமியுடைய கந்தர் கலிவன் இப்படி எத்தனை நூல் எடுத்துப்பார். எந்த நூல் எடுத்தாலும் இதைத்தான் எடுத்து சொல்கிறார்.
இறைவன் உள் நின்று நடத்தும் அந்த தன்மை, அந்த தன்மையை நம்ம உணர்தல் என்பது ரொம்ப கஷ்டம். அதைத்தான் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றார். சிந்தையும் தானும் கலந்ததோர் கலவி தெரியினும். சாமி உள்ளதான் இருக்காரு நூல்கள்லாம் சொல்லுது, ஓரளவுக்கு நானும் ஏத்துக்கிறேன். ஆனா தெரிவுரா வண்ணம், தெரிஞ்சாலும் எல்லா நேரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இருக்கிறோம். சாமி இருக்காருன்னு தெரியுது, இறைவன் உண்டு, நம்ம நம்புறோம், வேதங்களை நம்புறோம், சிவாகமங்களை ஏத்துக்கிறோம். மற்றவங்கள மாதிரி நம்ம ஏத்துக்கிறோம்லாம் இல்ல, எல்லாம் ஏத்துக்கிறோம். இறைவன் உண்டுன்னு ஏத்துக்கிறோம். சரி, இறைவன் எங்க இருக்கான்? பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருள் அண்டத்தில் இருக்கும் இறைவன். நீங்க பிண்டத்தில் இருக்கோம், எல்லாத்துலயும் இருக்கான். அண்டத்திலயும் இருக்கான், பிண்டத்திலயும் இருக்கான். வானாகி மண்ணாகி வழியா, இப்படி எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். எல்லாம் இருக்கான். சரி, உள்ளேயும் இந்த நடத்தான். சரி, ஆனாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா அப்பதான் நம்ம வாய் வார்த்தைகள் என்ன வருது, வழிய வரும்போதுதான் நம்ம மனசுல இவ்வளவு நாள் எந்த அளவு நம்பிக்கையில இருந்தோம் அப்படின்னு உண்மையிலேயே நம்ம நம்பிக்கையில இருந்த சாமியுடைய திருவருள் இப்படி ஒரு துன்பம் வர வேண்டும் என்று எனக்கு என்னுடைய வினைக்கு ஈடாக எளியும் என்று சந்தோஷமாக நம்ம வார்த்தைகள் வந்தால், ஆஹா இறைவன் நடத்துறான்னு நம்ம சொல்லணும். ஐயோ சாமி, இப்படி ஒரு நான் கஷ்டப்படுறேனே, நீ பார்த்துட்டு சும்மா இருக்கியா என்று வார்த்தைகள் வந்தா கொஞ்சம் மத்தியமமாக, ஏன்னா உள்ள இருந்து நடத்துறான்றத கொஞ்சம் உணர்ந்து, ஏன் சாமி கொஞ்சம் கண்ணை மூடிட்டியா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கீழே இறங்கிட்டே வர்றன்னு அர்த்தம். இந்த வார்த்தைகள்ல இருந்தே நீங்களே மார்க் கொடுக்குங்க, நமக்கே நம்ம மார்க் போடணுங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயலுக்கு ஆஹா பரவாயில்ல, நம்ம மனசுல இந்த எண்ணம் வருதுல, நம்ம இவ்வளவு மார்க் எடுத்துப்போம் அப்படின்னு நம்மளே போடணும். போட்டு போட்டு நம்மளையே நம்ம தேத்தணும். இன்னொருத்தவங்க வந்து தேத்த வேண்டியில்லை, நமக்கு நாமே ஆசிரியராக இருந்து அந்த எண்ணங்கள், செயலை கூட விடுங்க, செயல்பாடு கூட நம்ம மார்க் போட வேண்டாம். உள்ள இருந்து வர்ற எண்ணங்கள் இருக்கு பாருங்க, அந்த எண்ணங்களுக்கு மார்க் போடும். அதுதான் ரொம்ப முக்கியம். செயல்பட காட்டிலும் எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம். எண்ணங்களுக்கு மார்க் போடும். போட்டு போட்டு போட்டு, ஆனா அப்படி போட்டு போட்டு வந்தோம்னா முதல்ல ஃபெயில் மார்க் எடுத்தோம்னா, அப்புறம் ஜஸ்ட் பாஸ் மார்க் எடுத்தோம்னா, அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்தோம்னா, அப்புறம் சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து அப்புறம் ஃபுல் லெவல்ல வருவோம். இதான் படிமுறை. அப்ப இறைவன் கலந்து இருக்கிறான். கலந்திருப்பதை உணர்ந்த போதும் கலந்தெரிவுரா வண்ணம், அந்த தெரியாத நிலை, அது நம்முடைய மலம்தான். மலம் அந்த மலக்கலப்போட இருக்கும் இல்லையா, அப்ப மலம் முழுமையாக தேய்ந்த நிலையிலே அப்படியே இறைவன் பிரகாசமாக கருளி இருள் கடிந்துள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன். நின்ற நின் தன்மை நினைப்பு அற நினைந்தேன். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை எல்லாம் மீண்டும் 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 படிக்க படிக்க நமக்குள்ளேயே ஒரு ஆனந்தம் எழக்கூடியதா. அப்படி இறைவன் நமக்குள்ளே கலந்தும் கடந்தும் கலந்தும் கடந்துமாக இருக்கும் இறைவனை நாம் அனுபவிக்கணுங்க. உண்மைக்கே அந்த அனுபவம் வரணும். இந்த பாடலை கருவூர்த்தேவர் அந்த அளவுல அனுபவிச்சிருக்கிறார். இறைவன் அத்துவித கலப்பாக உயிர்களோடு உடனாக ஒன்றாக வேறாக இருக்கும் அந்த நிலையை எடுத்து சொல்லி, தெரியினும் தெரிவுரா வண்ணம் எந்தையும் தாயும் யானும், எந்தையும் தாயும் யானும் என்று இங்கன் எண்ணில் பல்லூலிகளுடனாய். எப்படி சொல்றார் பாருங்க. அடுத்து இறைவன் எம்பெருமான் எனக்கு என் தந்தையாக தாயாக, அதனாலதான் இறைவனே நமக்கு அம்மையே அப்பா உப்பிலா மணியே என்றெல்லாம் சொல்கிறோம் என்றால் இறைவன் தாய் தந்தையராக நமக்கெல்லாம் இருக்கிறார். இன்னும் நல்லா சொல்ல போனா ஏன் தாய் தந்தைன்னு சொல்றாங்க, வேறு எந்த உறவையும் சொல்லாம தாய் தந்தை என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், இன்றைக்கு நமக்கு உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு இந்த புற உடல் நன்றாக தெரிகிறது, சூட்சும உடல் உள்ள இருக்கு. அதையும் 5 வகையான உடல் என்று கூட சொல்வார்கள். இந்த தூள உடல் சூட்சும உடல் என்று எடுத்துக்கொண்டால், தூள உடல் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, சூட்சும உடல் தெரியல.
இப்ப தூள உடலை கொடுத்த தாய் தந்தை நமக்கு கண்ணுக்கு தெரிகிறாங்க. அம்மா அப்பா என்று நாம் உணர்கிறோம். அம்மை அப்பா அப்பா அவங்களுக்கு இந்த உடம்ப கொடுத்த அம்மா அப்பா அவங்களுக்கு நான் நன்றியோடு இருக்கணும், ஒரு பண்போடு இருக்கணும், இப்படி எல்லாம் நமக்கு வருது. இன்னும் அந்த நாம அவங்ககிட்ட காமிக்கிற அன்பை விட அந்த தாய் தந்தை இந்த உடம்புக்கு ஒரு பிறவியில ஒரு உடம்பு, தூள உடம்புன்றது ஒவ்வொரு பிறவிக்கு வேற வேற வருது. புல்லாகி புடாகி புடாத எல்லா ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் இப்படி வகை வகையான உடம்பெல்லாம் வருது. அப்படி ஒரு பிறவியில இந்த ஒரு உடம்புக்கு வரக்கூடிய தாய் தந்தை அவங்களுக்கு இந்த குழந்தை மேல எவ்வளவு அன்பு பாருங்க. ஒரு பிறவியில ஒரு உடம்பு தந்த தாய் தந்தைக்கு எவ்வளவு அன்பு. பிள்ளைய காட்டிலும் அதான் பெத்த மனம் பித்துமாங்க, பிள்ளை மனம் கல்லுமாங்க. பெத்த மனம் பித்து அப்படின்னா பித்துனா பைத்தியமா இல்ல. எத்தனை எத்தனை தவறுகள் செய்தாலும் என் குழந்தை அதை அறியாம செஞ்சோம், அறியாம அது நல்லா இருக்கட்டும் பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை ஒரு உடல் தந்த தாய் தந்தைக்கு இப்படி என்றால் அந்த உள்ள இருக்கு பாருங்க எல்லா உயிர்களும் ஒரு காலத்திலே உயிர்கள் அந்த ஆணவ மலம் இருள் மலத்திலே கலந்து, ஏன்னா உயிர்கள் நித்த பொருள், உயிர்கள் நித்த பொருள், இறைவன் நித்த பொருள், இந்த மலமும் பாசமும் நித்த பொருள் நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் முப்பொருள் உண்மையில. உயிர்கள் அது அப்படியே இருளோடு கூடி மலத்தோடு கூடி துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த காலகட்டத்திலே இறைவன் எம்பெருமான் எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு உடல் கொடுக்கிறார். அது சூட்சும உடல் என்று சொல்லக்கூடியது. இது பேர் புரியட்ட காயம், 8 உறுப்புகளோடு கூடிய அந்த உடல். இந்த உடல்ல கொடுக்கப்பட்ட அந்த மனம் என்ற ஒன்று, அந்த கரணங்கள்ல 3 கொடுக்கிறார், 1 கொடுக்கல 3. அப்புறம் இந்த தன்மாத்திரைகள் 5 சேர்ந்து புரியட்ட காயமாக வருகிறது. எல்லா உயிர்களுக்கும், அதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், எல்லா உயிர்களுக்கும் முதல் உடம்பு கொடுத்த இறைவன். அப்ப அவன் யாரு? உடம்பு கொடுத்துட்டானா அவன் யாரு? தாய் தந்தை தானே, அம்மையப்பன் தானே. அதைத்தான் இங்கே அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக. இந்த உலகை படைத்தவனும் இந்த அம்மையப்பனான இறைவன் இந்த உலகத்தை எனக்கு அனுபவிக்க கொடுக்குமனோ இந்த உடலை, இந்த உடல் தூள உடல் இல்ல, சூட்சும உடல், ஒரு சூட்சும உடல் உள்ள இருக்கு பாருங்க புரியட்ட காயத்தோட. அது என்றைக்கு முக்தி பேர் அடையும் போது அந்த புரியட்ட காயம் வெளியேறும், அது வரைக்கும் இருக்கு. அப்ப அதுக்கு மேல கொடுக்கிற லேயர் இருக்கு பாருங்க, அதுதான் அடுத்தடுத்த பிறவி. அப்ப எத்தனை காலம் பல்லூலிகள் உடனாய் அங்க சொல்ற பாருங்க, எண்ணில் பல்லூலிகள் உடனாய் எத்தனை எத்தனை ஊழிக்காலம் வந்த போதும் மீண்டும் மீண்டும் மீண்டும். அப்ப முதல்ல கொடுத்த உடம்பு என்பது அதுக்குள்ள தாய் தந்தையான இறைவன். எந்தையும் தாயும் யானும் என்று இங்கன். அப்ப இறைவன் இந்த உயிர்களுக்கு முதல் உடம்பான சூட்சும உடம்பை கொடுத்ததால் இறைவன் எம்பெருமான் அம்மையப்பராக, அம்மையப்பர் எல்லா உலகுக்கும் அப்புறத்தார் இப்புறத்தும் அல்லார்வோ நிற்பரவர் என்று நமக்கு கழிக்கப்படியால ரொம்ப அழகா சொல்றார். அது மட்டும் இல்ல, எல்லா இடங்கள்லயுமே இறைவன் அம்மையப்பனாக நமக்கு சொல்லப்படுகிறதுக்கு காரணம் அவன் கொடுத்த அந்த சூட்சும உடல். எல்லா உயிர்களுக்கும், ஒரு உயிர் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் இதை எந்தையும் தாயும் யானும் என்று இதை கருவூர்த்தியவர் ரொம்ப அழகா சொல்றார். அது பல்லூலிகளாக உடனாய். அடுத்து சொல்றாரு பாருங்க, அப்படி சாமி உடல் கொடுக்கிறாரு. உடல்னா உயிருக்கு உடல் கொடுக்கிறாரு, மாயையில இருந்து கொடுக்கிறாரு. இப்போ உடல் ஜடம், மாயை ஜடம். அப்போ உடல் ஜடம், இந்த புரியட்ட காயம் சொல்லக்கூடிய சூட்சும உடல் ஜடம். தானா செயல்படுமா? செயல்படாது. உடனாய் எங்க இருக்கிறார் சாமி? உயிருக்கு உயிராக இருக்கிறார். இருந்து சூட்சும பொருளாக உள்ளுக்குள்ளே இருக்கான், உயிரினுடைய அறிவுக்குள்ளே இருக்கான். அந்த உயிருக்கு மேல லேயர் அந்த உடம்பு கொடுக்கப்படுது. அப்ப உள்ள இருந்து செயல்படுத்துறான்.
உயிருக்கு அப்ப யோசிச்சு கூட நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா உயிருடைய அளவே இன்றைக்கு கணிக்க முடியாத, ஆனா நம்ம சாஸ்திரங்கள் கணிச்சு சொல்லிட்டு ஆனா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு நுண்ணியதான அதுக்கும் நுண்ணியதான ஒரு பொருளாக இறைவன் உள்ள இருக்கிறான். அதத்தான் இங்க சொல்ற. இறைவன் எப்படிப்பட்டவன், எப்படி இருக்கிறான், எப்படி செலுத்துகிறான், எதை நோக்கி செலுத்துறான். இந்த உயிர்களை செலுத்துறான், அவனுக்கு அனுபவம் கிடையாது. எதை இந்த உயிர்கள் பக்குவம் பெற வேண்டும். பக்குவம் பெற்றால்தான் அந்த பேரின்பத்தை அடைய முடியும். அதனால் இந்த உயிர்களை செலுத்துகிறார். எங்க இருந்து செலுத்துறான்? உள்ளாக நின்று செலுத்துறான். அப்படி உள்ளாக உயிருக்கு உயிராக நின்று செலுத்தும் அந்த இறைவன் முதல் உடம்பை அவனே கொடுக்கிறார், சூட்சும உடம்பை. அப்ப எல்லா உயிர்களுக்கும் தாய் தந்தையாக முதல் உடம்பை கொடுத்த தாய் தந்தையாக இருக்கும் அவன் பல்லூழி காலமாக அடுத்தடுத்த பிறவியில அடுத்தடுத்த உடம்பு வரும். ஆனா சூட்சும உடம்பு அங்க இருக்கு. அந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கு. அந்த உயிருக்குள்ள இறைவன் இருந்து செலுத்தி கொண்டிருக்கான். சித்து பொருள் தானே செலுத்த முடியும். அறிவு பொருள் தானே ஒரு ஜடப்பொருளை செலுத்த முடியும். அப்ப அந்த அறிவுக்கு அறிவாக இருந்து அவன் செலுத்தி கொண்டிருக்கிறான். அப்படி செலுத்தும் போது இப்படிப்பட்ட இறைவன் என்றைக்கு வந்தான்? அடுத்த கேள்வி, என்றைக்கு வந்தான் என்றால் இவனுக்கு காலம் உண்டா? இன்னைக்கு வந்தா இந்த டேட்டா பெர்த் அப்படின்னு உண்டா? இல்ல இந்த உயிர்களோட இந்த காலத்துல வந்தா அப்படின்னு உண்டா? கிடையாது. என்றைக்கு என்றைக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டாலே அது தோற்றம் ஆகிவிடும். தோற்றம் உண்டே அழிவு உண்டு, நாசம் உண்டு. தோற்றம் உள்ள பொருளுக்கெல்லாம் நாசம் உண்டு. இன்னும் சொல்ல போனா டேட் ஆஃப் பெர்த் இருந்தாலே டேட் ஆஃப் டெத் உண்டு. அப்ப இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் நித்த பொருள், சத்து பொருள். நித்த பொருள், சத்து பொருள், நிலைத்த பொருள், சித்து பொருள், பேரறிவு. இன்னொன்னு பெரு வியாபக பொருள். பெரு வியாபகம் என்றால் நம்மள இப்படிதான் கைய காமிப்போம், எவ்வளவு பெருசா இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு. இங்கே பெரு வியாபகம் என்றால் அப்படியே நுண்ணியதான ஒரு எந்த பொருள் நுண்ணிய பொருளாக இருக்கிறதோ அந்த பொருள்தான் எல்லாவற்றுடன் உள்ளும் புறம்புமாக கலந்து கடந்து இருக்கு. அந்த பொருள்தான் பதி. இந்த பதிக்கு டெபினிஷனை எத்தனை சாத்திரம், எத்தனை தோத்திரம். லாவண்யம் சொல்லும் போது நம்ம எல்லாம் படிக்கிறோம். ஆனா அத கொஞ்சம் யாராவது கேட்டாங்கன்னா திரும்ப கரெக்டா சொல்ல, ஏன் அதுல சொல்லி இருக்கு இப்படி அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கே அடுத்தாப்புல திரும்ப இன்னொரு கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு திணறிடும். இப்படிதான் இருக்கு அப்படின்னு. எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. நமக்கு மணிவாசகரை எடுத்துட்டாலே போதுங்க. திருவாசகம் நமக்கு பொருள் தான் ஆழமா போக மாட்டேங்கிறோம், அவ்வளவுதான். எடுத்து உட்கார்ந்து சிந்திச்சு ஒரு வார்த்தையை எடுத்தாலும் அப்படியே அந்த திருவார்த்தையா உள்ளுக்குள்ள போகணும். இந்த 9ஆம் திருமுறை ஒரு வருஷமா பாக்குறாங்கன்னா எப்ப எவ்வளவு இருக்குன்னு யோசிக்க தோணுது. ஒரு ஏதோ திருவிசைப்பா திருப்பல்லாட்டுன்னு பஞ்சபுராணத்துல 2 பாடம் சொல்லிட்டாங்கனால 2 பாட்டை பாடிடுறோம். ஆனா அந்த ஒரு வருஷமா இதை சிந்திக்கும் போது இவ்வளவு கருத்துக்கள் இருக்கான்னு யோசிக்கிறோம். அதை போல நம்ம திருவாசகத்துல இப்படி சிந்திச்சோம் வைங்களே, அவ்வளோ கொட்டி கிடக்குது. அதுல அந்த அண்ட பகுதின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இறைவனுடைய அந்த தன்மையை அழகா சொல்றார். இந்த ஒரு பகுதி போதும். சிவபெருமான் எப்படிப்பட்டவர், எங்க இருக்கிறார், என்னைக்கு வந்தாரு, எல்லாத்தையும் அதுல சொல்லி அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் மழப்பெறும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின். அப்ப இறைவனுடைய தன்மை ஐயா போன பொழிவுல அதுல சொல்லும் போது நடராஜ பெருமான், ஏன்னா இன்னைக்கு நடராஜ பெருமானை பத்தி எத்தனையோ பேரு ஆராய்ச்சி எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. வேற்று மதத்தை சார்ந்தவர்களே செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தின் அந்த அணு, அது கூட அணுவை சொல்லும் போது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், அதனுடைய இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் உள்வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பிசிக்ஸ் படிச்சவங்க அத இன்னும் கொஞ்சம்
புரிஞ்சிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா புரிஞ்சிருப்பாங்க. என் போன்றவர்களுக்கு ஓரளவு புரிஞ்சாலும் ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, கேட்கும்போது சந்தோஷமாக இருந்தது. இது அத்தனையுமே விஞ்ஞானம். அப்ப இறைவன் அப்படின்னு சொல்லிட்டாலே ஏதோ கோயிலுக்கு போறோம் ஜாமி கும்பிடுறோம் மட்டும் தயவு செய்து நினைக்காது. அத நம்ம ஆழமா கொஞ்சம் உணர்ந்துகிடணும். இறைவன் அப்படின்னா இன்றைக்கு இந்த உடலை கொடுத்து இந்த உலகத்தையும் படைத்து இந்த உலகத்தோடு நம்மை உலகத்தை அனுபவிக்க வைத்து எதற்காக என்றால் உயிர்களாகிய நாம், அறிவு பொருளாகிய நாம் அந்த அறிவின் இருக்கக்கூடிய மலம் இருள் நீக்கம் பெற்று இறைவனோடு ஒன்றிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப இறைவன் எங்க இருக்கிறான், எங்க இருந்து இதை செய்யறான், இந்த ப்ராசஸ் செஞ்சுட்டு இருக்கான் சாமி. உயிர்களாகிய நம்மிடம் அறிவில் இருக்கும் அறியாமை ஆணவ மலத்தை நீக்க வேண்டும். இதுதான் அவன் செய்யற ப்ராசஸ், நீக்குதல். அந்த அறியாமையை நீக்குதல். அறியாமையை நீக்கிறதுக்கு தான் இன்னும் ரெண்டு பொருளை சேர்த்தான். அந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து அப்புறம் அறியாம நீங்குதுன்னா எந்த பொருளும் கலரும், எது முதல்ல கலருது அப்படின்னு சொன்னா இந்த சேர்க்கப்பட்ட பொருள் அப்புறம் கலருது, அதுக்கப்புறம் இதுல இருக்கிறது கலருதான்னா அட் அ டைம் இதா அதான் அப்படின்னு நினைக்க கூடாது. அட் அ டைம்ல பொழுது பொழந்து கோழி கூவிச்சா கோழி கூவி பொழுது பொழந்துச்சாப்பாங்க, ரெண்டும் அட் அ டைம். அப்ப அந்த இருள் நீக்கம், ஒளி வெள்ளம், ஒளி வந்து இருள் நீங்கியதா, இருள் நீங்கி ஒளி வந்ததா என்றெல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் அந்த மாயை கலண்டு கண்மம் நீங்கி இந்த ஆணவ மலமும் வலி சற்று குறைந்து இதை எல்லாத்தையும் உள்ள இருந்து செஞ்சுட்டு எங்க இருந்துச்சுன்னா உயிரோடைய அறிவுல. அப்ப எப்ப வந்தானா என்றைக்கு உயிர் உண்டோ அன்றைக்கே உள்ள பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்பார். இது வந்த பொருள் இல்லை. ஏன்னா பல்லாண்டு பாடுறாரு. பல்லாண்டு பாடுறது அப்படின்னா பல்லாண்டு அப்படின்னா காலம், காலம் கடந்தவனுக்கு பல்லாண்டு பாடுறார். பல்லாண்டு என்னும் பல்லாண்டு கடந்தானுக்கே பல்லாண்டு. அவனுக்கு கால எல்லையெல்லாம் கிடையாது, கால எல்லையை கடந்தவன், அவனுக்கு பல்லாண்டு. அப்ப இந்த காலம் வந்து அணுகாது, இந்த காலத்தில் வந்தான் இங்கே சேர்ந்தான் என்ற இடமே கிடையாது. என்றைக்கு உயிர் உண்டோ அன்றைக்கே உள்ளே இருந்து இருக்கும் அந்த பொருள் வந்து அணுகாது. வந்து அணுகுதல் என்றால் ஒரு காலம் இடம் எல்லை, இந்த கால இட எல்லையை கடந்த இறைவன் எம்பெருமான் என்பதை அந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப அழகாக சொல்கிறது. எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கும் இறைவன் வந்து அணுக. எப்படி இருக்கான், நுணுகி. அதுதான் அப்பாலுக்கு அப்பாலாய் என்று சொல்லி அப்புறம் சூட்சுமமாக எல்லாவற்றிலையும் கடந்து இருக்கும் இறைவன் எங்கே கலந்து இருக்கும். அந்த கலத்தல் அப்படின்னு பார்க்கும்போது சூட்சுமமான ஒன்றுதான் உள்ளும் புறம்புமாக கலக்க முடியும். அத இதுலயே அண்ட பகுதியிலேயே சொல்றா பாருங்க, 100 கோடியின் மேற்பட விரிந்தன இல் நுழை கதிரின் துண்ணணு உரைய சிறியாக பெரியோன் தெரியும் அப்படிம்பாரு. அதுல ஒவ்வொன்றையும் நம்ம படிச்சோம்னாலே ரொம்ப நல்லா இருக்கும். அத இறைவனுடைய தன்மைய அப்படியே படம் போட்டு காமிக்கிறார் அந்த பகுதியில, அண்ட பகுதியில். அப்ப இறைவன் எப்படிப்பட்டவன், எல்லா பொருளிலையும் கடந்திருக்கான், உயிராகிய நம்மிடமும் கலந்தார். கலந்து இருக்கும் இறைவன் கடந்தும் இருக்கிறான். கலந்து மட்டுமா இருக்கான், அவனுக்கு தான் அனுபவம் இல்லையே, அதனாலதான் கடந்து வந்து அணுகாது நுணுகி உள் கலந்தோன். அப்படியே கலந்திருக்கும் இறைவன். இறைவனுடைய சொரூப லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது இறைவன் எப்படிப்பட்டவன், மேலான பரம்பொருள், பல்கலை ஆகமம் வேதம் யாவினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல் பதி பரமே. பதி பரமே ஒரு ஏகாரத்தோட போட்டார், பதி பரமே. அதுதான் நிலவும் அரு உரு இன்றி குணம் குறிகள் இன்றி நின்மலமாய் ஏகமாய் நித்தமாகி அழகில் உயிர்க்கு உணர்வு ஆகி. எவ்வளவு ஒரு அழகான வார்த்தைகளை போடுறாரு பாருங்க உமாபதி சிவாச்சாரியார். அழகில் உயிர்க்கு உணர்வு ஆகி அசலமாகி அண்டிதமாய்
ஆனந்த உருவாய் அன்றி, ஆனந்த உருவாய் அன்றி செலவரிதாய் செல்கதியாய் சிறியதாகி பெரிதாகி திகழ், சிறியதாகி பெரிதாகி திகழ்வது தற்சிவம் என்பர். தற்சிவம், அது நான் சொல்லல, தெளிந்து உள்ளோரே. அப்ப ஆகமங்கள், ஞானிகள், யோகிகள் அவர்கள் சொல்வார்கள் தற்சிவம் என்பர் தெளிந்த. அப்ப இறைவனுடைய டெபினிஷன் அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரையும் நம்ம எடுத்து அணுகி பார்த்தால் அப்ப இறைவன் எப்படிப்பட்டவன், எல்லா பொருளிலும் கலந்து இருக்கும் இறைவன், நுண்ணிய பொருளாக கலந்திருக்கும் இறைவன், நுணுகி உள் கலந்தோர் அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? மறுவிடம் திருவிடை மருதே. இந்த திருவிடை மருதூரிலே பெரிய மகாலிங்கேஸ்வராக இறைவன் எம்பெருமான். அங்கே அருமையான ஒரு இறைவனே மகாலிங்கேஸ்வரர் அருமையா இருப்பார். அதான் அந்த திருவிடை மருதே என்று இறைவனுக்கு உரிய அந்த பதியின் தன்மை, இறைவனுடைய தன்மை. அந்த தன்மை ஏன் அப்படி இருக்கிறான், இப்படி ஒன்றாக இருக்கிறான், உடனாக இருக்கிறான், ஆனா வேறாக இருக்கிறான். எதற்காக இருக்கிறான் என்றால் உயிர்களாகிய நமக்காக, நம் மீது கொண்ட கருணையினால் நாம் எல்லோரும் இன்றைக்கு மேலான அந்த நிலையை அடைய வேண்டும், இந்த மலத்திலிருந்து நீங்க வேண்டும் என்பதற்காக வந்த இறைவன். அதை இங்கே ரொம்ப அழகான இந்த பாடல்கள் மூலமாக, இந்த வரிகள் மூலமாக, ஏன்னா கருவூத்தவர் மட்டும் இல்ல, நம்முடைய திருவிசைப்பால எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. இறைவன் நமக்குள் இருக்கிறான், நம்மோடு கலந்து இருக்கிறான். கலந்து இருக்கும் இறைவன் கடந்தும் இருக்கிறான். நம்முடைய அறியாமையை நீக்குவதற்காக இன்னைக்கு ஒவ்வொரு செயலும் உள்ள இருந்து இறைவனால் செய்விக்கப்படுகிறது. இதை நம்ம உணர்ந்துட்டாலே போதும். அம்மையார், கரைக்கால் அம்மையார் ரொம்ப அழகாக சொல்வாங்க. அவங்களுடைய அற்புத திருவந்தாதி எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்ப அவங்களாம் இறைவனை எப்படி அனுபவிச்சிருக்காங்க, நம்ம அந்த கோணத்துலதான் பார்க்கணும். இறைவனை எப்படி அனுபவிச்சிருக்காங்க, அந்த அனுபவம், அந்த அனுபவத்தை பார்க்கும்போது, ஒரு வானத்தை பார்க்கும் போதே காலையில நேரத்துல அந்த அம்மாவுடைய அற்புத திருவந்தாதிய கையில வச்சுக்கோங்க. காலையில வானத்தை பார்க்கும் போதே அந்த அம்மாவுக்கு அவருடைய அழகான அந்த திருமேனி எப்படி ஒரு சிவந்ததான ஒரு சிவந்த செஞ்சடை, காலையில் நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சளும் சிவப்புமான ஒரு கலந்த ஒரு நிறம், அதை பார்க்கும்போது அப்படியே செஞ்சடை அழகாக தெரியுதான். மத்தியானம் வர 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 ஒரு வெண்மையான நிறம், அப்படியே உடம்பு பால் வெந்நீரோற்று கூடிய அந்த உடம்பு, இப்படி அந்த கருமையான மேகங்கள் கண்டத்தை உணர்த்து எவ்வளவு அனுபவிக்கிறாங்க. ஒரு வானத்தை பார்க்கும் போதே என்னுடைய திருமேனியா பார்க்கிறாங்க. நம்ம கடவுளை கோவில்ல போனாதான், உருவத்தை பார்த்தாதான் இறைவன்ற உணர்வுக்கு வரும். எல்லாவற்றிலும் இருக்கும் இறைவன். அங்க மட்டுமா? என் உயிரில் கலந்த இறைவன், எனக்கு தாய் தந்தையாக வந்த இறைவன், எனக்குள்ளே இருந்த இருக்கும் இறைவன், நுணுகி உள்கலந்த இறைவன், அவன் இங்கே திருவிடை மருதூரில் இருந்து அருள் பாலிக்கும் இறைவன் என்று மிக அழகாக பதியின் தன்மை, ஒன்றாக உடனாக வேறாக இருக்கும் அந்த அத்துவித கலப்பு, அதனையும் எடுத்து சொல்லி அந்த இறைவன் உயிர்களாகிய நமக்கு அந்த மேலான அறிவு விளங்கும் வண்ணமாக, அறிவு விளங்கும் வண்ணம் மட்டும் இல்ல, தன்னோடு கலப்பதற்காக. எதுக்காக அப்படின்னா, தன் நிலைமை மண் உயிர்கள் சார தரும் சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான் என்ற மாத்திரத்திலே நம்ம உமாபதி சிவாச்சாரியா திருவருப்பெண்ல ரொம்ப அழகா சொல்றா. ஏன் இந்த மலத்தை நீக்குவதற்கு அவன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னா, தன்னிலைமை மண் உயிர்கள் இந்த உயிர்களும் தன்னை போன்று பேரானந்த நிலையை அடைய வேண்டும். உயிர்கள் அறிவு பொருள், என்னை அறிவென்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான், தன்னை பாராமறைப்பதுவே மலம் என்றான்.
இம்மூன்றையும் ஆய்ந்தவர்தான் புத்தர். அப்ப அந்த பேரானந்த நிலையை நாம் உயிர்களாகி அடைய வேண்டும் என்றால், அந்த மலம் நீங்க வேண்டும் என்றால், இறைவன் எம்பெருமான் எனக்குள்ளே இருந்து நடத்துகிறார். இங்கே வரக்கூடிய இன்ப துன்ப அனுபவங்கள் இந்த உடலை கொடுத்து, வெளியே இருக்க ஒரு உடல் தெரியுது, உள்ள இருக்க உடல் நமக்கு தெரியல. அந்த உடலுக்கு தாய் தந்தையாக இந்த வெளியே இருக்க உடலைக்கும் தரக்கூடிய தாய் தந்தை, அவங்களுக்கு பேர் என்னது? பெற்றோர். பெற்றவர்கள் எங்க இருந்து பெற்றா? இறைவனிடம் வந்து பெற்றவர்கள். இறைவன் கொடுக்காமலாம் இந்த ஆன்மாவுக்கு இந்த உடம்ப இவர்கள் மூலமாக கொடுக்க முடியாது. அப்ப தாய் தந்தை என்றாலே இறைவன் தான் நமக்கு தாய் தந்தை. அதனாலதான் அவங்க உணர்ந்த அருளாளர்கள் தாயாக தந்தையாக கண்டு வழிபாடு செய்து இன்றைக்கும் நம்ம அந்த பாடல்கள் எல்லாம் பார்க்கும் போது அந்த அருளாளர்கள் உணர்ந்த நிலையை நினைக்கணும். அவங்க எப்படி உணர்ந்திருப்பாங்க? இதை ரொம்ப அழகான ஒரு பாடலாக்கி கருவூர்த்தேவர் நமக்கு சொல்கிறார். பந்தமும் பிரிவும் தெரிபொருள் பணுவல் படி வழி சென்று. இந்த பந்தம் என்பது உயிர்களாகிய நமக்கு இருக்கக்கூடிய உயிரின் அறிவிலே இருக்கும் கட்டுநிலை. அதிலிருந்து பிரிய வேண்டும். இதையெல்லாம் நாம் எதன் வழியாக அறிய முடியும்? இந்த கட்டுகள் எனக்கு இருக்கிறது என்பதை, இந்த கட்டுகளிலிருந்து நான் நீங்க வேண்டும் என்பதை நான் எப்படி உணர்வது என்றால், தெரிபொருள் பணுவல் படிவழி சென்று சென்று ஏறி சிந்தையும் தானும் கலந்ததோர் கலவி. இறைவனோடு எம்பெருமானோடு கலந்த அந்த கலவி தெரியினும் தெரிவுரா வண்ணம் எந்தையும் தாயும் யானும் என்று இங்கன் எண்ணில் பல்லூலிகள் உடனாய் வந்து அணுகாத இறைவன் எம்பெருமான், உயிருக்கு உயிராக என்றும் உள்ள இறைவன் எம்பெருமான் நுணுகி, உயிருக்கு உயிராக அணுவுக்கு அணுவாக இருக்கும் இறைவன் நுணுகி உள் கலந்தோன் மறுவிடம் திருவிடை மருதே என்ற அருமையான பாடல் வரிகள் மூலமாக இறைவனின் தன்மைகளை, பதியின் தன்மையை, பதியின் இலக்கணத்தை, உயிர்களாகிய நாம் அடைய வேண்டிய தன்மையை அழகாக இங்கே பதிவு பண்ணுகிறார். அருமையான இந்த ஒரு வார்த்தைகளை இன்றைக்கு சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க அம்மையார் லாவண்யா அம்மையார் மூலமாக உங்கள் முன்பாக சமர்ப்பிப்பதற்கு இறைவன் அருமையாக வழிவகுத்தமுக்கு நன்றி கூறி, லாவண்யா அம்மையாருக்கும் நன்றி கூறி அவருடைய பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். பார்வதி பதே மகாதேவ. சிற்றம்பலம்.